பருப்பு உருண்டை குழம்பு செய்யலாமா? அதுக்கு ஒரு பவுலில் கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு ரெண்டும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 வரமிளகா, சோம்பு ரெண்டும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் பொடிசாக நறுக்குன பெரிய வெங்காயம், சீரகம், நறுக்குன கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, அது கூட நம்ம அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்து அதுவும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கரைச்சி வச்ச புளித்தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதங்கின வெங்காயம் தக்காளி கூட இந்த புளித்தண்ணி மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு அதில் கரைச்சி நம்ம குழம்புல கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா குழம்பு கொஞ்சம் நல்லா கட்டி ஆகிறதுக்கு. நம்ம அரைச்ச கடலைப்பருப்பை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு உருண்டையாக எடுத்து குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்ப உடனே கிண்டி விட வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அடியிலிருந்து மெதுவாக கிண்டி விடுங்க. இப்போ நல்லா குழம்பு கொதித்து நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ ஃபைனலி பருப்பு உருண்டை குழம்பு ரெடி.